أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا. صدق الله العظيم. கண்குளிர்ச்சி தரும் குடும்பம் மனிதம் வாழும் தேசமெனும் கருப்பொருளில் மலர்ந்திருக்கின்ற இவ்விஜித்திமாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரங்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அழகான அமர்வினை வழிநடாத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காயித் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இனிமையான இந்த நிமிடத்தில் இவ்விஜித்திமாவின் முதல் தலைப்புக்குள் வர முன்னால் அல்லாஹு தாலாவுடைய சுபனத்து சுபசோபனமாகிய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு தலைப்புக்குள் வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரங்களே, அல்லாஹு தாலாவுடைய சிரேஷ்டத்தை பெற்றிருக்கின்ற படைப்புகளாக இருக்கின்ற நாங்கள் இந்த பூமியில் பல்வேறு அமைப்புகளில், பல கட்டமைப்புகளில் எங்கள் வாழ்க்கையை எங்களை படைத்த அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கிறார். இந்த பூமி பந்துக்கு மேலால் வாழுகின்ற மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய உயர்ந்த எதிர்பார்ப்பாகும். இந்த அடிப்படையில் குடும்பம் என்ற அந்த நிறுவனம் அல்லாஹு தாலாவினால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். எங்களை படைத்த அல்லாஹு தாலா இந்த பூமியில் பல்வேறு விதமான வாழ்க்கை அமைப்புகளை சொல்லித்தந்து பூமியில் வாழ்கின்ற மனிதர்களாகிய ஆண்களும் பெண்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிம்மதியற்ற தன்மைகளுக்கும் அவர்கள் நாளாந்தம் அவ்வப்போது சந்திக்கின்ற மனச்சோர்வுகளுக்கும் நிம்மதி பெறக்கூடிய ஒரு இடம் தேவைப்படுகிறது. எனவேதான் மனிதனின் உள்ளார்ந்த உணர்வுகளை விளங்கிக் கொண்ட அல்லாஹு தாலா பூமியில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்குரிய நிம்மதி பெறும் இடமாக அல்லாஹு தாலா குடும்பம் என்ற நிறுவனத்தை அவன் தன் கைப்பட அமைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா தன் கைப்பட மிகவும் அவதானமாக அழகாக நிர்ணயித்த இந்த குடும்ப நிறுவனம் சிதைத்துவிடக் கூடாது என்பதில் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் மிக கவனமாக இருக்கிறார். எனவே எங்களை படைத்த ரப் குடும்பம் என்ற நிறுவனத்தை பராமரிக்குமாறு சொல்கிறான் என்றால் அதில் சிதைவுகள் வராமல் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் அந்த நிறுவனத்தை சிதைத்து விடக்கூடாது. அல்லது குடும்பம் என்ற அந்த அமைப்பை நாங்கள் சின்ன பின்னப்படுத்திவிட முடியாது. அதே போல குடும்பம் என்ற வாழ்க்கை அமைப்பில் நாங்கள் கரிசனையற்று இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா தன் சொந்த கையால் அமைத்தந்த நிறுவனம்
பால்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதை எங்களை படைத்த அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். உண்மையில் இந்த பூமியில் மனிதர்கள் உருவாக்கிய ஒரு தொகையான நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களை பார்த்து அல்லாஹு தஆலா நீங்கள் நிறுவனமாக சுவர்க்கத்துக்குள் வருவீர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக குடும்பம் என்ற அந்த அமைப்பை ஒரு நிறுவனமாக பேசி, ஒரு பல்கலைக்கழகமாக பேசி, ஒரு பள்ளிக்கூடமாக பேசி அல்லாஹு தஆலா அந்த நிறுவனம் தான் நிறுவனமாக சுவர்க்கத்துக்குள் வரும் என்பதை சொல்கிறார். உலகத்துக்குள் மனிதர்களால் அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் நிறுவனங்களாக மறுமையில் ரப்பை சந்திக்க மாட்டார்கள். குடும்பம் என்ற நிறுவனம் மட்டும்தான் மறுமையில் அல்லாஹு தஆலாவை நிறுவனமாக சுவர்க்கத்தில் சந்திப்பார்கள். இந்த பின்னணியில் இந்த குடும்பம் என்ற நிறுவனத்தை அல்லாஹ் தன் கைப்பட அமைத்தான் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களின் கண்குளிர்ச்சி மிக்க குடும்பத்தை நோக்கி வருவோம். எங்கள் குடும்பம் நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, மன அமைதியோடு வாழ்வதற்காக அல்லாஹு தஆலா எங்கள் குடும்பத்துக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். குடும்பம் என்ற இந்த எங்கள் அழகான பல்கலைக்கழகத்திற்கு, இந்த நிறுவனத்துக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. பூமியில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய செயற்பாடுகளில் இலக்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் குடும்பம் என்ற அந்த நிறுவனத்துக்கு படைப்பாளன் அல்லாஹ் ஒரு இலக்கை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த இலக்கை ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கு என்ன? சூரா தஹ்ரீம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விளக்கங்களை மிக தெளிவாக தன் உள்ளத்தினால் கட்டுணர்ந்த மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பயங்கரமான நரகத்தின் நெருப்பின் அகோரத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. என்ன இலக்கு? நரக நெருப்பின் அந்த பயங்கர வேதனையில் இருந்து என்னையும் எனது குடும்பத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பிருக்கிறது. ஏன்? அந்த குடும்பத்தின் அந்த இலக்கை மறந்து வாழ்ந்தால் அவர்கள் நரகத்தின் நெருப்பின் எரிகற்களாக போடப்படுவார்கள். நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சுவர்க்கம் நோக்கி புறப்பட வேண்டும். இது அல்லாஹு தஆலா குடும்பம் என்ற நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கின்ற இலக்காகும். இந்த இலக்கை ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் தனது மனதுக்குள் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த இலக்கை மறந்தால், இந்த இலக்கு மறக்கடிக்கப்பட்டால், இந்த இலக்கின் மீது கரிசனையற்றிருந்தால் குடும்பங்கள் கண்குளிர்ச்சி என்ற அந்த தன்மை இலக்க ஆரம்பிக்கும். சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா தஹ்ரீம் சொல்லுகின்ற இந்த வசனத்தை குடும்ப தலைவனாக நின்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் படித்தார்கள். அது சொல்லும் வசனத்தின் நுணுக்கத்தை அறிந்த அந்த நபித்தோழர் 25 நாட்கள் நோய்வாய்ப்படும் அளவுக்கு அந்த வசனம் அவரின் உள்ளத்தை பாதித்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ் சொன்ன குடும்பம் என்ற நிறுவனத்தில் கராராக இருந்திருக்கிறார்கள். அலட்சிய மனப்பான்மையோடு இருக்கவில்லை, அவலட்சணப்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்லும் இலக்கில் அவன் அடியான் எப்படி பாராமுகமாக இருக்க முடியும் என்ற அந்த உன்னதமான லட்சியத்தோடு தன் குடும்பத்தை நகர்த்த நினைத்த அந்த நபித்தோழர் 25 நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். குடும்பம் தன் இலக்கை முதலாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் ஒரு குடும்பம் கண்குளிர்ச்சியை பெற வேண்டுமாக இருந்தால், ஒரு குடும்பம் மன நிம்மதியை பெற வேண்டுமாக இருந்தால், சந்தோஷத்தை காண வேண்டுமாக இருந்தால், இலக்கை நிர்ணயித்து அடுத்தது
குடும்பத்தின் கண்குளிர்ச்சியை பெறுகின்ற அம்சத்தை நோக்கி வர வேண்டும். குடும்பம் கண்குளிர்ச்சி பெறக்கூடிய குடும்பமாக மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் முக்கியமான ஒரு அத்திவாரத்தை சொல்லுகிறான். குடும்பம் கண்குளிர்ச்சி பெறக்கூடிய அந்த குடும்பம் என்ற நிறுவனத்துக்கு கண்குளிர்ச்சியை தருவதற்கான அத்திவாரங்கள் இருக்கின்றன. அந்த அத்திவாரம் என்ன? அல்லாஹு தஆலா சூரா அர்-ரூம் 21வது வசனத்தில் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி, இந்த பூமியில் எங்கள் கண்களுக்கு தென்படுகின்ற அனைத்திலும் பல கோடி அத்தாட்சிகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த அத்தாட்சிகளில் மிகவும் உயர்ந்த ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் குடும்பத்தை பேசுகிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. குடும்பம் கண்குளிர்ச்சி பெறுவதற்காக, குடும்பம் நிம்மதி அடைவதற்காக, குடும்பம் மனநோயிலிருந்து விடுதலை அடைந்து சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக, குடும்பம் பூமியில் ஒரு சுவனத்தை காண்பதற்காக ஒரு அத்திவாரத்தை நாங்கள் இட்டிருக்கிறோம். அந்த அத்திவாரம் என்ன? உங்களுக்குள் இருந்தே உங்களுக்கான துணைவியை நாங்கள் படைத்தது அல்லாஹு தஆலாவின் அத்தாட்சிகள் மிகப்பெரிய அத்தாட்சியாகும். ஒரு ஆணுக்குள் இருந்தே அந்த ஆணுக்கான துணைவியை அல்லாஹ் ஏன் படைத்தான்? அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், லித்தஸ்குனு இலைஹா, நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டுமா, சந்தோஷம் அடைய வேண்டுமா, கண்களுக்கான குளிர்ச்சி வேண்டுமா, உள்ளம் பூமியில் சுவனத்தின் இன்பங்களை சல்லாபித்துக் கொண்டு வாழ வேண்டுமா? அப்படியாக இருந்தால் உங்களுக்குள் இருந்தே உங்களுக்கான மனைவியை நாங்கள் படைத்தோம். அதன் மூலம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த பண்புகளை தொடர வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன பண்பு? வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. அல் வதூத் அர் ரஹ்மான் என்ற அல்லாஹ்வின் உயர்ந்த திருநாமங்களில் 2 சொற்களை பயன்படுத்தியிருக்கிறான் குடும்பம் என்ற சுவன நிறுவனத்தை அழகுபடுத்துவதற்காக. இது சாதாரண விடயம் அல்ல. கண்குளிர்ச்சி தரும் குடும்பம் என்ற இந்த உரையை செவிசாய்க்கின்ற நாங்கள் மிகவும் கவனத்தோடு எங்களின் குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியற்ற தன்மைக்கான விடிவாக அருளாக நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள முன் வர வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் குடும்பம் என்ற அந்த அழகான நிறுவனத்தின் அத்திவாரமாக, கண்கள் குளிர்ச்சி அடையக்கூடிய அழகான அத்திவாரமாக மவத்தா வரஹ்மா, அன்பையும் அரவணைப்பையும் காதலையும் நேசத்தையும் பாசத்தையும் அந்த குடும்பம் என்ற நிறுவனத்துக்குள் சுற்றி வளைத்து வேலி அடைத்திருக்கிறோம். அங்கு அந்த அத்திவாரத்துக்கு கரடுமுரடான கற்களை அல்லாஹ் உதாரணம் சொல்லவில்லை. அந்த குடும்பம் என்ற சுவன நிறுவனத்துக்கு அல்லாஹு தஆலா முரட்டு சுபாவமான சொற்களை பயன்படுத்தவில்லை. அல்லாஹுவின் அன்பு நிறைந்த மிக உயர்ந்த பண்புகளில் 2 பண்பை அல்லாஹ் சொல்கிறான். வதூத், காதல் என்ற பண்பு, அரஹ்மா, இரக்கம் என்ற அரவணைக்கும் பண்பு. இந்த 2 பண்புகளினாலும் குடும்பம் என்ற அந்த அத்திவாரத்தை நீங்கள் முதலில் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அதன் மூலம் எங்களின் குடும்பத்தில் கண்குளிர்ச்சி வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். எங்கள் குடும்பம் கண்குளிர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் முதலாக அன்பும் அரவணைப்பும் நேசமும் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மக்களில் உங்களுக்கு மிகவும் அன்புக்குரியவர் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நெருக்கமான நபித்தோழர்களுக்கு சொன்னார்கள், எனக்கு மிகவும் அன்புக்குரியவர் எனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னார்கள். இது குடும்பம் என்ற அந்த நிறுவனத்தின் கண்குளிர்ச்சி எடுத்து காட்டும் ஒரு அன்பின் அடிநாதமாக இருப்பதை பார்க்கிறோம். முதலாக இந்த பண்பை நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குடும்பம் கண்குளிர்ச்சி பெறுவதற்கான 2வது பண்பு தெரிவு. குடும்பம் என்ற
அந்த நிறுவனத்துக்குள் வருகின்ற ஒரு ஆணும் பெண்ணும் தன் தெரிவில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த தெரிவு பிழைத்து போனால் வாழ்க்கை சிதறடிக்கப்படும், குடும்பம் சின்ன பின்னமாக்கப்படும், கண்குறிச்சி முகவரி இழந்து போகும். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் குடும்பம் என்ற அந்த சுவன நிறுவனத்துக்குள் நுழைய முன்னால் உங்களின் கண்களுக்குள் குளிர்ச்சி வேண்டுமாக இருந்தால் குடும்பத்தின் மூலம் நீங்கள் தெரிவை கவனத்தில் கொள்ளுங்கள். என்ன தெரிவு? குடும்ப வாழ்க்கைக்குள் வருகின்ற ஆணும் பெண்ணும் மூமீனான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நன்கு விளங்கிய பெண்ணாகவும் ஆணாகவும் இருக்க வேண்டும் என்பது தெரிவில் முக்கியமானதாகும். அதனைத்தான் பள்ளி வாசல்களில் மன வாழ்க்கைக்குள் நுழைகின்ற மணமகனை முன்னிறுத்தி வழக்கையை பிடித்து பள்ளிவாசல் பேஷிமாம் ஒரு சொல்லை சொல்லிக் கொடுத்து கேட்கிறார். அது என்ன சொல்? கபில்து, ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த கபில்து என்ற சொல் எதனை சொல்லுகிறது? மணமகன் கண் திறந்து அந்த பேஷிமாமை பார்த்து கொண்டு கபில்து என்ற சொல்லை 3 முறை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று 3 முறை அந்த மணமகன் சொல்கிறார். ஏன் 3 முறை கேட்கிறார்? அவர் செல்ல இருக்கும் நிறுவனம் மிக கவனமானது, பாரதூரமானது. அந்த நிறுவனத்துக்குள் வெடிப்புகள் வந்துவிடக் கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது. யோசித்து கபில்து சொல்லுங்கள். அந்த கபில்து 4 விடயங்களுக்கு சொல்லப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து கபில்து சொல்வது அவளின் அழகுக்காக. இரண்டாவது, அந்த பெண்ணின் கழுத்தில் தொங்கும் நகைகளுக்காக. மூன்றாவது, அந்தஸ்துக்கும் அழகுக்குமாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கபில்து சொல்லப்படுவது இந்த விடயங்களோடு பட்டியல் படுத்தி இன்னொரு விடயத்தை சேர்த்தார்கள். ஃபல்ஃபரு பிதாத்திதீன் தரிபத் யதாக். நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி அடைய வேண்டுமா, சந்தோஷம் அடைய வேண்டுமா, கண்குளிர்ச்சி பெற வேண்டுமா? அப்படியாக இருந்தால் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுங்கள், மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணுக்கு ஒரு பெண் முன்னுரிமை கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தொடர்ந்தார்கள். நீங்கள் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் செல்வத்துக்கும் மட்டும் முன்னுரிமை கொடுத்து மார்க்கத்தை இருந்தால் போதும் என்று பவுடர் பூசும் வேலை செய்தால் சோற்றுக்கு ஊறுகாய் காட்டும் வேலை இன்று திருமண வைபவங்களில் நடக்கிறது. அழகு இருக்கட்டும், அழகு தேவை, அந்தஸ்து தேவை, செல்வம் தேவை, ஆனால் மார்க்கத்தை பாருங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. அது இல்லை என்றால் செல்வம் இருக்கட்டும், அந்தஸ்து இருக்கட்டும், அழகு இருக்கட்டும், இது மூன்றும் இருக்கிறது, மார்க்கம் இல்லை என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள், உங்கள் குடும்பம் வறுமை என்ற நோயினால் பாதிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வறுமை? அழகு இருந்தால் என்ன வறுமை? பணம் இருந்தால் என்ன வறுமை? அந்தஸ்து இருந்தால் என்ன வறுமை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வறுமை வீட்டுக்குள் கண் குளிர்ச்சி என்ற அந்த மிகப்பெரிய நிம்மதி என்ற அருள் இழந்து போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அருளை இன்று மனிதர்கள் இழந்து தவிக்கிறார்கள், குடும்பங்கள் இழந்து தவிக்கிறார்கள். கண் குளிர்ச்சி பெறுவதற்கான இரண்டாவது காரணம் தெரிவு மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த தெரிவில் மார்க்கத்துக்கு முதன்மை கொடுங்கள். மார்க்கத்தை சுமந்து கொண்டு பண்பாடோடும் அஹ்லாக்கோடும் பணிகளோடும் இருக்கின்ற மார்க்க பெண்களை யார் மணமுடிக்க வருகிறார்கள்? எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள்? அழகுக்கு கொடுக்கிறார்கள், அந்தஸ்துக்கு கொடுக்கிறார்கள், செல்வத்துக்கு கொடுக்கிறார்கள். ஒரு சகோதரர் தன்னிடம் வந்து தன்னுடைய மகளுக்கு ஒரு மணமகளை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த பெண் அல்லாஹு தஆலாவின் மார்க்கத்தை விளங்கிய ஒரு பெண். அந்த மகளுக்கு தந்தை ஒரு மணமகன் பார்த்திருப்பதாக சொல்கிறார். நாங்கள் கேட்டோம், மணமகனில் குறை இல்லையா? மணமகளுக்கு பொருந்துமா?
அந்த மணமகளின் உறவுகளோடு உணர்வுகளோடு அந்த குடும்ப வாழ்க்கையில் கண்குறிச்சி ஏற்படுத்துகின்ற விதத்தில் நீங்கள் தேடி இருக்கின்ற மருமகன் அமைவாரா என்ற பொழுது அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார், ஆம், நாங்கள் தேடி இருக்கின்ற மணமகன் மிகவும் செல்வந்தர். இந்த நகரத்தில் 4 கடைக்கு சொந்தக்காரர். இந்த பகுதியில் அவருக்கு இத்தனை வீடுகள் இருக்கிறது. என்ன குறை? எனது மகள் சந்தோஷமாக வாழ்வாள் என்று வெறும் சட பொருட்களில் தன் மகளுக்கான கண்குறிச்சி இருக்கிறது என்பதை ஒரு தந்தை விளங்கி கருத்து பரிமாறிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் நாங்கள் திருப்பி கேள்வி கேட்டோம், அப்படியாக இருந்தால் உங்களின் அந்த நீங்கள் எதிர்பார்க்கும் மருமகனிடம் பலவீனங்கள் எதுவும் இல்லையா? ஒரு சின்ன பலவீனம். என்ன சின்ன பலவீனம்? கொஞ்சம் தொலைக்களவு. அவருக்கு ஒரு சின்ன பலவீனம். அது ஒரு மனிதனின் குடும்பத்தில் கண்குறிச்சியை ஏற்படுத்தும் ஒரு அம்சம். அந்த அம்சத்தை காலப்போக்கில் சரி செய்து கொள்ளலாம் என்று இவர் சொல்கிறார். குடும்பம் கண்குறிச்சி பெற வேண்டுமாக இருந்தால் சகோதரங்களே, இரண்டாவது அம்சம் தெரிவு மிக முக்கியமாக இருக்கிறது. கபில்து என்று சொல்கின்ற சொல்லினால் தனக்கு கிடைக்கும் மணமகனை அவர்கள் சுவர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் அந்த சொல் வேண்டி நிற்கின்ற அர்த்தமாகும். கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் அனைத்து நிலைமையிலும் நான் திருப்தியோடு எனது மனைவியை எனது பிள்ளைகளை சுவர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்வேன் என்பதுதான் கபில்து. எனவேதான் பள்ளிவாசலில் பேஷிமாம் 3 தடவைகள் அந்த மனிதனை பார்த்து பார்த்து கேட்கிறார், ஒப்புக்கொள்கிறீர்களா என்று. ஏனென்றால் குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலம் தான் சமூகம் எழுச்சி பெற இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் மூலம் தான் இந்த நாடு நலம் பெற இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா குடும்பம் என்ற நிறுவனத்தை மிக அழுத்தி திருத்தமாக பேசுகிறார். அதற்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து அது கண்குறிச்சி பெறுவதற்கான பண்புகளை நிர்ணயித்து அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். 3வது பண்பு, இருப்பதை வைத்து பொருந்திக் கொள்கின்ற அந்த நிலையினால் குடும்பம் கண்குறிச்சி அடையும். இருப்பதை வைத்து குடும்ப தலைவனும் தலைவியும் பொருந்திக் கொண்டு வாழும் வாழ்க்கையில் கண்களுக்கு குளிர்ச்சி இருக்கிறது, மனதுக்கு நிம்மதி இருக்கிறது, உள்ளத்துக்கு ராகத் இருக்கிறது. இருப்பதை வைத்து பொருந்திக் கொள்ள வேண்டும். திருமணம் முடித்தோம், நான் நினைத்த எனது லட்சிய மனைவியை காணவில்லை என்று கணவர் சொல்கிறார். சில மாதங்களுக்கு பின்னால் மனைவி சொல்கிறார், திருமணம் முடித்தேன், நான் நினைத்த லட்சிய கணவரின் வாழ்க்கையில் இல்லை, உள்ளத்தில் ஒருவர் இல்லத்தில் ஒருவர். எப்படி குடும்பம் நிம்மதி அடையும்? உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரே மனிதர் இருக்க வேண்டும், ஒரே மனைவி ஒரே கணவன் இருக்க வேண்டும். அப்பொழுது குடும்பம் கண்குறிச்சி பெறும். குடும்பம் நாங்கள் எதிர்பார்க்கும் நிம்மதியை பெற்றுத் தரும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அந்த குடும்பம் என்ற நிறுவனத்துக்குள் கருத்து முரண்பாடு இருந்தால் அந்த குடும்பம் சின்னா பின்னமாக்கப்படும், நிம்மதி இழந்து போய்விடும். சுவர்க்கம் என்ற அல்லாஹ் சொல்லும் நிறுவனம் நரகமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரிவு இருப்பதை வைத்து பொருந்திக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருப்பதை வைத்து பொறுமையோடு பொருந்திக் கொண்டு தன் குடும்ப வாழ்க்கையை நகர்த்தி சென்ற ஒரு அழகான உதாரணம். ஒரு கருப்பு மனிதர், அவலட்சணமானவர், பார்ப்பதற்கு அலங்கோலமானவர், அல்லாஹ்வுடைய தூதரினால் ஒரு அழகான மணப்பெண்ணுக்கு சொந்தக்காரராகிறார்கள். திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்த அவர்கள் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை நகர்த்தி போய்க் கொண்டிருக்கிறார்கள். சில மாதங்கள் கழிகிறது. இந்த கருப்பு என சஹாபி தனது வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டு முற்றத்தில் தன் மனைவி அப்படி அமர்ந்து கொண்டு வெளிக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கணவர் வந்து தன் மனைவியை சில நேரம் உற்று பார்த்துவிட்டு வானத்தை பார்த்தார்கள். அதை அவதானித்த அந்த மனைவி தன் அந்த கணவரை நோக்கி பேசினார்கள். அன்பு கணவரே, நீங்கள் வந்தவுடனே என்னை மிக நுணுக்கமாக பார்த்தீர்கள். புதிதாக என்னை மணமுடித்தது போல் நீங்கள் பார்த்தீர்கள். பார்த்துவிட்டு வானத்தை நோக்கி உங்கள் பார்வை செலுத்தினீர்கள். காரணம் என்ன?
அந்த நேரம் அந்த உடலால் கருப்பான, பார்வையால் அவலட்சணமான, உள்ளத்தால் அழகான, வெண்மையான அந்த நபித்தோழர் அதற்கு மறுமொழி சொன்னார்கள். நான் வீட்டுக்குள் வந்தவுடனே உங்களை பார்த்தேன், மீண்டும் நான் திரும்பி வானத்தை பார்த்தேன். இந்த கருப்பு நிற சஹாபிக்கு ஒரு அழகான மணப்பெண்ணை அல்லாஹ்வுடைய ரசூல் மணமுடித்து வைத்தார்களே, அதற்காக ஒரு அழகான பெண்ணை அவலட்சணமான ஒரு நபித்தோழருக்கு மணமுடித்து வைத்ததற்காக நான் என்னை படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் உங்களை பார்த்தேன். முதலாவது, இரண்டாவது, இப்படி ஒரு மனைவி எனக்காக தந்ததற்காக என்னை படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக வானத்தை பார்த்தேன். அந்த வார்த்தையை கேட்ட மனைவி சொன்னா, அப்படி இருந்தா நானும் நீங்களும் சொர்க்கத்தில் சொன்னா, அப்படின்னால் நானும் நீங்களும் சுவனத்தில் என்று அந்த அழகான பெண் சொல்கிறார்கள். கணவர் நபித்தோழர் அதற்கான விளக்கத்தை கேட்டார்கள். அந்த நேரம் அந்த பெண் சொன்னார்கள், மனைவி சொல்கிறார்கள், நீங்கள் கருப்பானவர் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அழகான மனைவி கிடைத்ததற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தீர்கள். ஒரு கருப்பு மனிதர் எனக்கு கிடைத்ததற்காக நான் பொறுமையோடு, கோபப்படாமல், விரக்தி அடையாமல், சோர்ந்து போகாமல், உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்களோடு பொறுமையாக வாழ்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் பொறுமையோடு இருக்கின்ற மனிதனுக்கும் நன்றி செலுத்துகின்ற மனிதனுக்கும் அல்லாஹ் வைத்திருப்பது சுவர்க்கம் தானே, நானும் நீங்களும் சந்தோஷமாக சுவர்க்கத்தில் இருக்கலாம் தானே என்று சொன்னார்கள். இதுதான் இருப்பதை வைத்து பொருந்திக் கொள்ளும் அந்த வாழ்க்கைக்கான அடையாளம். இத்தகைய குடும்பத்தின் உத்தமர்கள் நாங்கள். எனவே ஏன் எங்கள் குடும்பங்கள் இன்று கண் குளிர்ச்சி இழந்து போயின? ஏன் எங்கள் குடும்பங்களில் நிம்மதியும் சந்தோஷமும் அற்று போயிருக்கின்றன? கணவன் வீட்டுக்கு வந்தால் மனைவி சொல்கிறார், சனியன் வருகிறது. கணவன் வீட்டுக்கு வந்தால் மனைவி சொல்கிறார், சனியன் வருகிறது. ஏன்? கணவனுக்கும் மனைவிக்கும் புரிந்துணர்வில்லாத வாழ்க்கை குடும்பத்துக்குள் நகர்ந்து கொண்டே சொல்கிறது. உள்ளத்துக்குள் இறுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். நாளுக்கு நாள் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கண் குளிர்ச்சி இல்லை. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரங்களே, கண் குளிர்ச்சி வேண்டுமாக இருந்தால் குடும்பங்கள் இருப்பதை வைத்து பொருந்திக் கொள்ளும் அந்த தன்மையில் வாழும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளது வைத்து வாழுகின்ற அந்த அழகான பண்பினால் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில் கண் குளிர்ச்சி ஏற்பட காரணமாக இருக்கிறது. அடுத்தது, கண் குளிர்ச்சி பெறுவதற்கான இன்னொரு அம்சம், அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குடும்பங்களில் நிம்மதி, சந்தோஷம், கண் குளிர்ச்சி வருவதற்கு இன்னொரு பண்புதான் புரிந்துணர்வும் விட்டுக் கொடுப்போம். புரிந்துணர்வும் விட்டுக் கொடுப்பும் எங்கள் குடும்பத்தின் கண் குளிர்ச்சிக்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாக இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்றுக்கு, இந்த குடும்பம் என்ற அழகான சுவன நிறுவனத்துக்கு ஒரு நல்லதொரு கண் குளிர்ச்சி மிக்க தலைவர்களாக இருந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் வீட்டில் 15 நாட்கள் வறுமை தொடர்ந்தது. எந்தவித உணவும் நிறை உணவுகளும் இல்லாத நிலையில் தன் குடும்பத்தின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து 1 கிலோ மாவை அன்பளிப்பு செய்தார்கள். அந்த மாவை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டுக்கு சந்தோஷத்தோடு வருகிறார்கள். 16 நாட்கள் பசியோடு இருந்த குடும்பம் ஒரு அன்பளிப்பு பொருளை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் தனக்கான உணவை, பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என்ற ஆசையோடு வந்து தன் மனைவி ஆயிஷாவிடம் கொடுத்து சொன்னார்கள், இதை வைத்து நீங்கள் எங்களுக்கு ரொட்டி சமைத்து தாருங்கள். அந்த நேரம் ஆயிஷா நாயகி தலையை சொரிஞ்சு கொண்டு சொன்னா,
எனக்கு மாவு பிசைய தெரியாது யா ரசூலல்லாஹ். போச்சு. 16 நாள் சாப்பிடல, வயிற்றுல பசி. பசி வந்தால் எல்லாம் பறக்கும். முதலாவது பறக்கிறது நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மார்க்கத்தின் உணர்வுகள். அல்லாஹ்வுடைய தூதர் உணவு சமைத்து தருமாறு மாப்பொருளை கைக்குள் நீட்டிய பொழுது அந்த மனைவி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மாவு பிசைய தெரியாது. புன்னகைத்துக் கொண்டு தன் மனைவியின் பலவீனத்தில் திருப்தி கண்டு கொண்டு, சரி நான் மாவு பிசைந்து தருகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்த மாவை கொட்டி அல்லாஹ்வுடைய தூதர் நீரை ஊற்றி மாவு பிசைந்து சைக்கினையால் கேட்டார்கள், நான் ரவுண்ட் செய்து தரவான்னு சொல்லி. சைக்கினையாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மனைவியே இதை நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி தரவான்னு சொல்லி, உருண்டை சமைத்து தரவா? ஆயிஷா நாய் சிரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிரிப்பின் அர்த்தம் விளங்கியது. தந்த மாவை எடுத்து உருண்டை சமைத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து தட்டி நெருப்பை மூட்டி பொறுமையோடு ஓட்டில் போட்டுவிட்டு தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், நான் இது பக்கத்து சகோதரன் வீட்டுக்கு போய் வருகிறேன், இந்த ரொட்டியை மறுபக்கம் பெரட்டி வைங்கன்னு சொல்லி. சரி யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா நாய் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போய் விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வெளிக்கிளம்ப அதே சமையலறை நின்று ஆயிஷா நாயை வெளியே வைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிமிடங்களுக்கு பின்னால் வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி வந்து பார்த்தால் வீடு திறந்திருக்குது.